ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவருடைய கிருபையை புதிதாக கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரயோஜனமாக இருக்கிற வழியிலே உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்க்கைக்கு எது தேவையானது என்பதை அறிந்தவராக, உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறவராக உங்கள் நடுவிலே இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதை தான் நாம் வேதத்திலே சங்கீதம் 32:8 பார்க்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. ஆண்டவர் நம்மை நிமிஷந்தோறும் நடத்துகிறவராக இருக்கிறார். காலை தோறும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவருடைய கிருபையை புதிதாக கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரயோஜனமாக இருக்கிற வழியிலே உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினாலே நாம் தைரியமாக இன்றைக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கு எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லும் என்று கேட்கும் பொழுது உங்களோடு கூட பேசுவார். பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு அருமையான கேள்வி ஒரு சகோதரி கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாமா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நம்ம வேத புஸ்தகத்தை ஒவ்வொரு நாளும் விடாமல் காலையிலே படிக்கும்போது அன்றைக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அன்றைக்குரிய அப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அப்படித்தான் வழி நடத்தினார். ஒவ்வொரு நாள் காலையிலையும் அப்பத்தை வானத்திலிருந்து அவர்களுக்கு கொடுத்தார். ஒருவருக்கும் அது குறைந்து போகவும் இல்லை, அது அதிகரிக்கவும் இல்லை. அவர்களுக்கு தேவையானதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கொடுத்தார். ஒரு நாள் மாத்திரம் ஓய்வு நாளிலே அப்பத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று சொல்லி முந்தின நாளிலே 2 மடங்கு அப்பத்தை கொடுத்தார். அப்படி ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்த தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு பரலோக அப்பத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படி நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளுக்குரிய ஆன்மீக ஆகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். முதலாவது வேத வாக்கியங்கள் என்பது நமக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்று பார்ப்போம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், உண்மைதான். எதற்காக கொடுக்கிறார் என்பதை நாம் முதலாவது பார்ப்போமா? 2 தீமோத்தேயு 3:16 வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இந்த வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவ மனுஷர்களாலே இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எழுதி வைத்த வார்த்தைகள் தான் தேவ வார்த்தைகள். ஆண்டவரே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எழுதி வைத்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் மனுஷனை தேறினவனாக செய்கிறது. நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனாக அது மாற்றுகிறது. இன்னும் பார்க்க போனால் உபதேசத்திற்கு கடிந்து கொள்ளுதலுக்கு சீர்திருத்துதலுக்கு நீதியை சொல்லிக் கொடுப்பதற்கு இந்த வார்த்தைகள் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எவ்வளோ காரியங்கள் பாருங்கள். நாம் நீதியான வழியிலே நடக்கும்படியாக, நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாக எவ்வளோ காரியங்களை இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கிறது பாருங்க. ஆகையினால ஒரு நாள் கூட தவறாமல் இந்த வேத வாக்கியங்களை வாசிப்பது மிகவும் அவசியம். அப்படி வாசிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்குரிய ஆசீர்வாதத்தை
ஆண்டவர் அந்த வார்த்தைகள் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். சரியான வழியிலே நடப்பதற்கு, நீதியுள்ள வழியிலே நடப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய மெல்லிய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். அதை தான் நாம் வேதத்திலே எபிரேயர் 3:7 பார்க்கிறோம். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று. இன்னும் யோவான் 10:4 பார்க்கும் பொழுது, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. இன்னும் அடுத்த வசனத்தில், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினாலே அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகிறது. நமக்குரிய ஒரு வசனத்தை நாம் படிக்கும் பொழுது ஆண்டுடைய சத்தம் நமக்கு தெளிவாக கேட்கிறது. அதை தான் இயேசுவானவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்து கொள்ளுகிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறிந்து கொள்வதில்லை, என்னுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளுகிறது என்று நம்ம காதில் அது ரொம்ப தெளிவாக கேட்கிறது. அந்த வசனத்தை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நீதி உள்ளவர்களாக வாழ்கிறோம், ஆண்டவருக்கு தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம். நாம் பாவத்திலே வாழும் பொழுது அது நம்மோடு கூட அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் பேசுகிறது. இன்னும் பாருங்க, ஏசாயா 30:21 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும் என்று. நம்ம வழி விலகி போகும் பொழுது ஆண்டுடைய சத்தம் தெளிவாக நம்முடைய காதுகளிலே கேட்கும். எப்பொழுது கேட்கும்? ஆண்டுடைய வேத வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இதற்கு தான் வேதத்தை படிப்பது மிகவும் அவசியம். அப்படித்தான் எனக்கும் அநேக சமயங்களிலே ஆலயங்களிலே பொதுவாக நியூ இயர் தினத்தில் இந்த வாக்குத்தத்த அட்டைகளை கொடுப்பார்கள். இந்த முறை அந்த வாக்குத்தத்த அட்டையை கொடுத்த பொழுது நான் எடுத்து வாசித்த பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. புது வருஷத்திற்கு எனக்கு எந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அதே வார்த்தை அந்த அட்டையில் இருந்தது. ஒரே சந்தோஷம். ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். சில வேளைகளில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு போதகர்கள் மூலமாக அந்த வசனத்தை திரும்பவும் நமக்கு கொடுக்கலாம். இல்லை என்றால் சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட வார்த்தைகளை பேசலாம். தரிசனங்களின் மூலமாக ஆண்டவருடைய வசனத்தை நமக்கு கொடுக்கலாம். நம்முடைய சொந்த கணவர் பிள்ளைகள் மூலமாக வாக்குத்தத்தங்களை கொடுக்கலாம். ஒருவேளை சிலர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி ஜெபிப்பார்கள். அதன் மூலமாக நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கலாம். அதைத்தான் நாம் வேதத்திலே மத்தேயு 10:20 பார்க்கிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆவியானவர் தான் நம்மோடு கூட இருந்து பேசுகிறவராக இருக்கிறார். யோவான் 6:63 நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாகவும் இருக்கிறது. இந்த வார்த்தை தான் நம் ஒவ்வொரு நாளுக்கும் வாழ்வதற்குரிய உயிராக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது. நாம் பிழைத்து கொள்ளும்படியாக இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார். மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மை சில வேளைகளிலே கொன்று விடுகிறது, நம்மை நசுக்கி விடுகிறது, கசக்கி விடுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையோ நம்மை உயிரடைய செய்கிறது. அது ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது அது இன்பமாக இருக்கிறது. தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தேனை போல அது மதுரமாக இருக்கிறது. இன்னும் எலும்புகளுக்கு அது உயிரை கொடுக்கிறதாக இருக்கிறது. தேவ வசனங்களை படிப்பது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நீங்கள் நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு அது ஏதுவாக இருக்கும்.
ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் அப்பத்தை அதன் மூலமாக கொடுக்கிறார். இந்த வேத வசனங்களை தினமும் தவறாமல் காலையில் எழுந்தவுடன் எடுத்து படியுங்கள். அந்த வாக்குத்தத்தங்களை வைத்து கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நாளும் தவறி விழாதபடிக்கு இந்த வேத வார்த்தைகள் உங்களை சுத்திகரிக்கும். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நேரத்திலேயும் உங்களுடைய வார்த்தை எவ்வளவு வாழ்க்கைக்கு அவசியமானது என்பதை சொல்லி எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியை நீ தருவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையில் எவ்வளவு ஆசீர்வாதங்களை நீர் வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது நீர் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்த பொழுது ஜனங்களை இப்படித்தான் திருப்தியாக போஷித்து அவர்களை ஆசீர்வதித்தீர் சுவாமி. அந்த திருப்தி ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும்ப்பா. இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது இறங்கட்டும். இப்பொழுதும் அந்த திருப்தியான ஆசீர்வாதம் இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும். தாகம் உள்ளவன் மீது தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, அந்த தண்ணீரை ஊற்றுமப்பா, ஒவ்வொருவர் மீதும் ஊற்றுவீராக அப்பா. ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும், சுகம் தாரும் அப்பா. சுவாமி, நான் சரியான வழியிலே நடக்க நீர் சொல்லித்தாரும் சுவாமி. ஆண்டவரே, பாவ வாழ்க்கையை அவர்கள் விட்டு உம்முடைய வழியிலே நடக்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்குள்ளாக இறங்கும்படி செய்வீராக அப்பா. உம்முடைய வழி நடத்துதலை தாரும் சுவாமி. எந்த வழியிலே நடப்பது என்று தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தை காட்டும் அப்பா, காட்டும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கட்டும், இந்த உலகத்திற்கு ஒப்பாக இருக்கட்டும் அப்பா. அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே இறங்குவதாக, ஜீவனாக இறங்குவதாக, உயிராக இறங்குவதாக, சுகமாக இறங்குவதாக. அது சரீரத்திற்கும் சுகத்தை கொடுக்கட்டும் அப்பா. அவர்கள் வாழ்க்கைக்கும் சுகத்தை கொடுக்கட்டும், ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும். ஆண்டவரே, மருந்தாக உடைய வார்த்தை இறங்கட்டும் அப்பா. அவர்களுக்குள்ளாக இறங்கட்டும், ஜீவனாக இறங்கட்டும் சுவாமி. எல்லா இருளும் நீங்கி போகட்டும், எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும் அப்பா. எல்லா அடைபட்டிருக்கிற வாசலும் திறக்கட்டும் சுவாமி, திறக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வார்த்தைகளை வைக்கிறேன். ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு போதித்து, நீரே அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி, நீரே அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டோப்பா, காட்டும் சுவாமி. உம்முடைய கண்களை அவர்கள் மீது வாய்ப்பீராக, இந்த நிமிஷத்திலே வாய்ப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு வல்லமையை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பலன் அவர்கள் பலவீனத்திலே இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும், பூரணமாக இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இறங்கும்ப்பா, அவர்களுக்குள்ளாக இறங்கும் சுவாமி. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, ஆவியானவரே, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே பேசுகிறவர் என்று நாங்கள் பார்த்தோமே. விசேஷமாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆவியானவரே, நீர் கூட இருந்து பேசுவீராக, தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுப்பீராக, ஒவ்வொரு நாளும் கொடுப்பீராக. அவர்கள் எழுந்து நின்று ஊழியம் செய்யும் பொழுது உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும் சுவாமி, கேட்கட்டும்ப்பா. அதே போல் ஒவ்வொருவரும் கேட்கட்டும் சுவாமி. உம்முடைய ஆடுகளுக்கு அந்த சத்தத்தை கேட்கும்படி செய்யோப்பா. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை அறிந்து கொள்ளும்படி செய்யோப்பா. உம்மை அறிகிற அறிவை அவர்களுக்கு தாரும். பொக்கிஷமாக உடைய வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பா, ஒவ்வொருவருக்கும் கொடும். அதை தேடி 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 அவர்கள் இந்த பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா, ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளட்டும். அப்படியே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து
வழி நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட அன்பான நேயர்களே, உங்கள் ஜெப விண்ணப்பம், இந்த நிகழ்ச்சி மூலம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் கருத்துக்களை evangeline@jesuscalls.org என்ற மின்னஞ்சல் மூலமாக அல்லது கடிதம் வாயிலாக தெரியப்படுத்த இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் 16 DGS தினகரன் சாலை, சென்னை 28. இயேசு அழைக்கிறார். இது உங்கள் கண்ணீர் துடைக்க உங்களுக்காக இயங்கும் ஓர் ஒப்பற்ற ஊழியம்.